ஏறக்குறைய 1000 குளங்கள் இணைக்கப்பட்டு 96% பணியை அவிநாசி திடவு திட்டத்தை தன்னுடைய சொந்த மாநில அரசுடைய பணத்தில் முடித்து விட்டு சென்றவர் எடப்பாடி பழனிசாமி. மத்திய அரசு போய் கையேந்தி நிக்கல, பணத்தை வாங்கிட்டு பணவல்லியே பணவல்லியே பணவல்லியன்னு கண்ணீர் விட்டு கதறல, அழுகல, தைரியமா நின்று முடிச்சாரு. அதை 96% முடிச்சத திமுக 2 பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்தினாங்க. அதை பாஜக போராடி நிறைவேற்றி இன்னைக்கு 1000 குளங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் பாஜக அதிமுக காரணம். நாகராஜன் ரொம்ப உத்தமரா ஒரு விஷயம் சொன்னார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாஜக அதிமுக தான் காரணம் அப்படின்னாரு. முதல் இந்த நிகழ்ச்சி யாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போயிட்டு இருக்காருல ஊரா, அப்படி முதல் நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல தொடங்கினாருங்க. உங்க ஊர் பக்கத்துக்காரருங்க மேட்டுப்பாளையத்திலேருந்து ஒரு விவசாயி போனாரு. நீ முதலமைச்சராக இருக்கிறப்பே நான் இந்த மனு கொடுத்தேன், மேட்டுப்பாளையம் வரைக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வரணும்னு, நிறைய குளமெல்லாம் இணைக்கப்படாமல் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, பட்டியல் போட்ட குளம். அந்த குளத்தை சொன்னப்ப உங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நான்லாம் கொண்டு வர முடியுங்களே, அவங்க நேரா மோடி சர்க்காருக்கு அனுப்புனேன், பாஜக அரசாங்கம் தான் நிராகரிச்சுது அப்படின்னு பொது வெளியில சொன்னதை உங்க ஊர்ல சொன்னதை நாகராஜன் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். தயவு செஞ்சு அதை படிங்க. அயோத்தி கோயில கட்டுவன் சொன்னோம், ராமர் கோயில கட்டுவன் சொன்னோம், கட்டி முடிச்சோம். நீங்க திருப்பி பாருங்க, எங்களுடைய வரலாற்றினுடைய நாங்க சொன்ன வாக்குறுதியை பாருங்க. அதே போல நாங்க சொன்னா செய்வோம். உங்களால இடிக்க மட்டும்தான் சார் முடியும். 370 கான்ஸ்டிடியூஷன் இடிச்சீங்க, பாபர் மசூதி இடிச்சீங்க. ஒவ்வொரு முறையும் புது ஆர்டிகல் 370 செஞ்சு முடிச்சோம். 2 கோடி வேலை கொடுத்துட்டாங்களா சார்? அந்த விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு விலை கொடுத்துட்டாரா சார்? 2022க்குள்ள விவசாயிகளுடைய வருமானம் ரெட்டிப்பாக்கணும்னு சொன்னீங்களா, அதை கொடுத்தீங்களா? அயோத்தியில் கோயில் கட்டினது அவர் சாதனைன்னாரு. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த எய்ம்ஸ்னு ஒரு மருத்துவமனை நீங்க கொடுக்கல, கல்லு தான் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச சாதனை. மெட்ரோ ரயில் திட்டத்தை எடப்பாடி அவர்கள் தைரியமா அவர் ஆரம்பிச்சாரு. பணம் வல்லன்னு போய் பணம் கேட்டீங்க, கொடுத்தமா இல்லையா? மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கொடுத்தமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்த பிறகும் மெட்ரோ ஃபேஸ் 2க்கு 21ல் நீங்கள் அடிக்கல் நாட்டின பிறகும் ஒத்த நயா பைசா கொடுக்கல. 21, 22, 23, 24 வரை போராடி தான் வாங்கியிருக்கோம். ஏன் சார் கேட்கல? தேவப்பிரியன் இல்ல சார், ஏன் கடந்த 4 வருஷமா காவிரியில நீங்க கேட்கல? திமுக ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? காவேரி ஆணையத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் ஏன் 4 வருஷமா காவேரி ஆணையத்துல சண்டை போடலன்னீங்க. ஒரு குறைந்தபட்ச அறிவுடையவருக்கு கூட தெரியும் காவேரி ஆணையம் என்பது இப்போது இல்லை. அந்த ஆணையத்தை மடைமாற்றம் செய்து கேவலமான ஒரு அசோசியேஷனா மாற்றி ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரிக்குள்ளார கொண்டு வந்து அதை சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஆணையத்தை ஒரு நிறுவனமாக சுருக்கி சட்ட திருத்தம் ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரியில கொண்டு வந்தப்ப, பாஜக அரசு கொண்டு வந்தப்ப, மோடி சர்க்கார் கொண்டு வந்தப்ப அதை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து அதற்கு வாக்களித்தது இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சார். நீங்க ஒரு ஆணையத்தையே நிறுவனமா மாத்தி சுருக்கிட்டதற்கு அப்புறம் நீங்க நீதிமன்றம் போக முடியாது, ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரி கீழே தான் செயல்படும் நீங்க குறுக்குனது நீங்க. எப்படி ஆணையம் செயல்படும்? அந்த ஆணையத்தை செயல்படப்படாமல் முடக்கியது நீங்கள். கள்ளச்சாராயம், FL1, FL2, FL3, வீதிக்கு வீதி டாஸ்மார்க், சந்து கடைகள், மக்கள் மதிமயங்கி ரோட்ல கிடக்குறாங்க. பாலியல் தொல்லைகள் அதிகமில்ல அளவெல்லாம் போயிட்டு இருக்கிறது. கொலை அளவெல்லாம் போயிட்டு இருக்கிறது. யாருடைய மானத்தை நீங்க காப்பாற்றுறதுக்கு மானமா காப்போன்னு சொல்றீங்க? வெட்கமாக இருக்கிறது, மானம் இல்லையா அப்படி எல்லாம் பேசினாரு. கேட்டா மது பிரச்சனை அப்படின்னாரு. 4 நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஒரு மாநாடு நடத்தினார் சார். அந்த மாநாடு தொழில் முதலீட்டு மாநாடு அல்ல. சரக்கை யாரு ஃபாரின்ல ஸ்பெஷலா தயாரிக்கிறாங்களோ, உலகத்துல ஸ்பெஷல் சரக்கு தயாரிக்கிற எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு உயர் ரக மது தயாரிப்பவர்களுக்கான முதலீட்டு மாநாட்டை அவர்களுக்கு மட்டும் நடத்தினது பாஜக சர்க்கார். இதெல்லாம் எங்க சார் சேர்ப்பீங்க?